திருமணம் என்பது ஒரு பெரிய கடல். அதில் மூழ்கி முத்தெடுப்பது என்பது ரொம்ப கடினம். ஆனால் அந்த கடினமான வேலையை கூட நீங்கள் சுலபமாக செய்ய முடியும் என்பதற்கு சில வழிமுறைகளை, வழிகாட்டிகளை திரு பஞ்சாபகேசன் அவர்கள் காட்டியிருக்கிறார்கள் கடந்த சில வாரங்களாக. இது ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி. திருமணம் ஆக வேண்டும் என்று துடிக்கிறார்களே, அவர்களுக்கான நிகழ்ச்சி. திருமணத்தின் போது இந்த தவறுகளெல்லாம் செய்யக்கூடாது என்று யாருக்கு சொல்ல வேண்டுமோ அவர்களுக்கு சொல்லுகின்ற ஒரு நிகழ்ச்சி. ஆகவே இது ஒரு நல்ல நிகழ்ச்சி. அடுத்தபடியாக நான் திரு பஞ்சாபகேசன் என்ன கேட்க போகிறேன்னா, அவற்று ஒரு சிறப்பு அம்சம். நான் பலமுறை அவருடைய நிகழ்ச்சிக்கு போயிருக்கிறேன், கலந்து கொண்டிருக்கிறேன். என்ன நிகழ்ச்சி என்றால் சுயவரம். அந்த காலத்து சீதையை யார் வில்ல உடைக்கிறானோ அவனுக்குத்தான் சீதைன்னு சொன்னார் ஜனக மகாராஜா. எல்லோரும் வந்தால் தூக்கி பார்த்தா முடியல, டப்னு வந்து ராமர் வந்தார், உடைச்சார், கல்யாணம் பண்ணார். இது சுயவரம், போட்டி வைத்த ஒரு சுயவரம். அதுதான் நமக்கு தெரியும். ஆனால் சமீபத்தில் நடக்கின்ற சுயவரங்கள் நான் போய் பார்த்துருக்கேன். ஒவ்வொரு சுயவர நிகழ்ச்சிகள்லையும் போய் பார்த்து, சாதாரண நிகழ்ச்சி இல்லது, அங்கே உட்காந்து பார்த்தா தான் தெரியும் அது எவ்வளோ கஷ்டமான நிகழ்ச்சின்னு. அவ்வளோ பொறுமையோடு அற்புதமாக இந்த சுயவர நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த சுயவர நிகழ்ச்சி என்றால் என்ன, அது எந்த அளவுக்கு இப்பொழுது வெற்றிகரமாக போய் கொண்டிருக்கிறது என்பதை தயவுசெய்து நீங்கள் தான் நேயர்களுக்கு சொல்ல வேண்டும். டெல்லி கணேஷ் சார், இப்போ நீங்களே நிறையா சுயவரத்து வந்திருக்கீங்க, நேரடியாக பார்த்துருக்கீங்க. ஸோ உங்களுக்கே அதை பற்றியெல்லாம் தெரியும். இருந்தாலும் நேயர்களுக்காக ஒரு சில முக்கியமான விஷயங்களை பற்றி தெரிவித்துக்க ஆசைப்படுறேன். நீங்கள் சொல்ல மாதிரி தான், சுயம்பரன்றது நாங்கள் நவீன சுயம்பரம் என்று சொல்லிக்கிறோம். இதை பேரண்ட்ஸ் மீட்னு சொல்லலாம், ஒரு மேரேஜ் மீட்னு சொல்லலாம். அந்த நிகழ்ச்சியில் என்ன பண்ணுறோம் கேட்டிங்கனாக்க, வரன்களை ஒரு சபையில் அறிமுகப்படுத்துகிறோம். அதாவது பையன் பெண்களை பற்றி மட்டும் இல்லை, பையன் பெண்களோட பெற்றோர்கள் தான் மெயினாக வருவாங்க. அவங்கள வச்சுட்டு பையன் பெண்களுடைய டீட்டெயில்ஸை ஒரு மேடையில் வச்சு அனௌன்ஸ் பண்ணும்பொழுது அவங்க பையன் பொண்ணையும் முடிஞ்சால் பார்க்க முடியாது, பேரண்ட்ஸை பார்க்க முடியாது, சில எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது நம்ம தெரிவிக்க முடிகின்றது. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் சொன்ன உடனேயே சைமுல்டேனியஸாக எங்கள் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய அந்த டீட்டெயில்ஸை, அந்த ப்ரொஃபைலையும் சைமுல்டே பெரிய ஸ்க்ரீனில் ப்ரொஜெக்ட் பண்ணிவிடுவோம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் இந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்ப்பாங்க, இன்னொரு பக்கம் பேரண்ட்ஸை பார்ப்பாங்க. பெண்கள் பையங்களே கூட நிறைய பேர் இப்போலாம் கலந்துக்கிறாங்க, அவங்களையும் பார்க்குறாங்க. பார்த்த உடனே என்ன பண்ணுவாங்க, வந்தவங்களுக்கு அங்கே டேட்டா பார்த்தாச்சு, பேரண்ட்ஸையும் பார்த்தாச்சு, இந்த அலையன்ஸ் எங்களுக்கு சரியாக வரும் போல் தோணுச்சுன்னா அந்த நம்பரை நோட் பண்ணிக்கிட்டு உடனே சாயங்காலமும் அடுத்த நாள் அவங்கள ஃபோனில் காண்டாக்ட் பண்ணி பேசிக்கொள்வதற்கு வாய்ப்பு நிறைய கிடைக்கின்றது. ஸோ இதன் மூலமாக கல்யாணங்கள் விரைவாக நடைபெறுவதற்கு இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக, ஒரு சந்தர்ப்பமாக கொடுத்துருக்கோம். அதோடு இல்லாமல் இந்த சுயமரமானது நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேர் கலந்துப்பாங்க, இல்லை 2000 பேர் கலந்துப்பாங்க. ஸோ எல்லாரையும் ஒரே நாளில் கூப்பிட முடியாது இல்லையா? அதனால் செப்பரேட்டாக ஒவ்வொரு கேஸ்ட் வாரா, ஒரு கம்யூனிட்டி வாரா, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்னா அவங்களுக்கு தனியாக, ஒரு ரீமேரேஜஸ் அவங்களுக்கு தனியாக சுயம்பரங்கள், பிராமின்ஸ் என்றால் அவங்களுக்கு தனியாக சுயம்பரம், மற்ற கேஸ்டுக்கு சுயம்பரம் தனித்தனியாக பிரித்து, ஏன்னா அப்போ தான் க்ரௌடை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்லையா? அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி சுயம்பரம் பண்ணுறோம். உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன டெல்லி கணேஷ் சார், கடந்த ஒரு 15-20 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட ஒரு 50-60 சுயம்பரம் ஈஸியாக பண்ணியிருப்போம். அதில் நீங்கள் என்ன தெரிஞ்சு ஒரு 10-15 சுயம்பரத்தில் நீங்களே கலந்து தாங்கி கொடுத்துருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த சுயம்பரங்கள் மூலமாக நிறைய கல்யாணங்கள் ஸ்பாட்லேயே ஒரு ஃபைனலிஸ் ஆகிற ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. இப்போ இந்த காலகட்டத்தில் சுயம்பரங்கள்ங்கிறது அவ்வளவு ஒரு பயனுள்ளதாக இருப்பதில்லை. ஏன்னு கேட்டால் எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா வெப்சைட்லேயே எல்லாம் பார்த்துடுறாங்க. அதனால் நாங்கள் அந்த அளவுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக சுயம்பரங்கள் பண்ணுறதில்ல. இதை நான் ஒரு ஜென்ரல் பாடி மீட்டிங் மாதிரி சில விஷயங்களை நான் அவங்கள்ட்ட தெரிவிக்க முடிகின்றது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா எங்களுடைய கிளைண்ட்ஸை நான் பார்க்கறதுக்கு ஒரு அரிய சந்தர்ப்பமாக நான் அதை கருதுகிறேன். ஸோ அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ண முடியுது, அவங்களோட ஃபீட்பேக்கை நான் வாங்கிக்க முடிகிறது, அவங்களோட ஆலோசனைகளை கேட்க முடியுது. இந்த மாதிரி பல பர்பஸ் அதில் சர்வ் ஆகுது. இது எல்லாருக்குமே சுயம்பரம் பண்ணிகிட்ருக்கோம். இருந்தாலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தனியாக பண்ணுறோம், மற்றவர்களும் தனியாக பண்ணுறோம். ஸோ மற்றவர்களை விட மாற்றுத்திறனாளிகள் சுயம்பரம் என்பது ரொம்ப அவசியம் நான் நினைக்கின்றேன். ஸோ இந்த சுயம்பரங்கள் மூலமாக நிச்சயமாக பப்ளிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பம்சம் என்னன்னு கேட்டாக்க, இத்தனை சுயம்பரங்களையும் இலவசமாக பண்ணியிருக்கோம். அதுக்கு தனியாக நாங்கள் சார்ஜஸும் கலெக்ட் பண்ணுறதில்ல, ஒரு ஃப்ரீ சர்வீஸாக ஒரு ஃப்ரீ சுயம்பரமாக கொடுத்துருக்கோம். அதனால் நிறைய பேர் பயன்பெற்றிருக்காங்க. ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவம் என்று சொல்லலாம் சுயம்பரங்களை.